வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாஸ்திரங்கள் சில. இதில் கோலம் போடும்போது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில சாஸ்திரங்கள் என்ன, இதை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நான் கோலம் போடும்போது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், கோலம் எந்த விரல்கள் பயன்படுத்தி நாம் போடணும், கோலமாவை நாம் எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட நிறைய பேர் தொடர்ந்து டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதோடு இல்லாமல் நானும் கூட இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கோலத்தை பற்றி நிறைய தகவல்கள் சேகரித்தேன். அந்த தகவல்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது நாம் வீட்டு வாசலில் காலையும் மாலையும் தண்ணீர் தெளித்து கோலம் போடணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதை நாம் இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். கோலங்கள் அப்படின்றது எந்திரங்களின் உருவம். இதனால் தீய சக்திகள், துர்சக்திகள் வீட்டுக்குள் நுழைய முடியாது. அவற்றை கோலம் தடுக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் அந்த மாதிரியான எந்திர கோலங்கள் வீட்டு வாசலில் போடும்பொழுது மிதிக்காத அளவுக்கு போடணும் அப்படின்றது ஒரு நியதி இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எப்படி மேடம் 4 பேர் வருவாங்க போவாங்க, அது எப்படி மிதிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னும்போது அந்த மாதிரியான எந்திரம், தாமரை, இந்த மாதிரியான நட்சத்திரங்கள், சரவணபவ கோலம் இதையெல்லாம் நாம் வாசலில் போடாமல் பூஜை அறையில் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குது. காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு தான் கோலம் போடணும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நியதி இருக்குது. ஆனாலும் இந்த காலத்தில் முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் பல் துலக்கி முகம் கழுவி வாசலை பெருக்கி சுத்தம் செய்து அதுக்கு பிறகு நாம் கோலம் போடணும். வாசல் பெருக்கி அப்படின்னும்போது வாசல் பெருக்கிட்டு தண்ணி தெளிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதற்கு பிறகு தான் பெருக்கணும். அதற்கு பிறகு தான் கோலம் அப்படின்றத நாம் தொடங்கணும். அரிசி மாவினால் கோலம் போட வேணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அரிசி மாவு அப்படியே சுத்தமாக நம்ம அரிசி மாவை பயன்படுத்த முடியாது. ஸோ கோல மாவு கொஞ்சம் கலந்து அரிசி மாவும் கோல மாவுமாக சேர்ந்து போடும்பொழுது அந்த இழை அப்படின்றது நல்லா தெளிவாக வரும். இந்த அரிசி மாவு நாம் கலக்கும்பொழுது சின்ன சின்ன எறும்புகள், பூச்சிகள், வண்டுகள் இதற்கெல்லாம் உணவாகுது. அதுவும் எல்லாருக்குமே தெரியும். நாம் வீட்டில் கோலம் போடுறோம் அப்படின்னா நாம் தான் நம்மளுடைய வீட்டில் கோலத்தை போடணும். நம்ம வீட்டில் வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்கள கோலம் போட சொல்லக்கூடாது. நாம் தான் நம்ம வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடணும் அப்படின்றது மிகப்பெரிய நியதி. கோலம் போடும்போது கொஞ்சம் நேரம் குனிந்து நிமிர்ந்து நாம் கோலம் போடுறோம். இது மூளைக்கு ரத்தத்தை சீராக நகர செயல்படுது. குனியும் பொழுது நுரையீரல்களில் உள்ள அசுத்த காற்று வெளியேறுது. காலை நேரத்தில் ஓசோன் நிறைந்த காற்றை சுவாசிக்கிறோம். இதனால் ஆக்சிஜன் நம்மளுக்கு அதிக அளவில் கிடைக்குது. இது மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருது. அதனால் இந்த காலை நேரத்தில் கோலம் போடுறது ரொம்பவே அவசியம். இது ஒரு யோகா செய்கிறது போல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோலம் போடும்போது பொதுவாக நாம் விரல்களை நாம் பயன்படுத்தி கோலம் போடுறோம். ஒவ்வொரு விரல்களை நாம் அழுத்தும் போதும் ஒவ்வொரு விதமான ஒரு நன்மை நமக்கு உடலுக்கு கிடைக்குது. கோலத்திற்கு புள்ளி வைக்கும்பொழுது வலது கை பெருவிரலும் சுட்டு விரலும் சேர்ந்து நடுவிரல் சுரசுரப்பாக அந்த மாவை அழுத்தி புள்ளி வைப்பதால் பிட்யூட்டரி சுரப்பி நல்லா இயங்குது அப்படின்றது ஒரு மருத்துவ ஆராய்ச்சி உண்மை. அதே போல் கோலம் போடுவதற்கு பெருவிரலும் சுட்டு விரலும் தான் நாம் பெரும்பாலும் பயன்படுத்துவோம். ஆனால் நம்மளுடைய ஆன்மீகத்தில் கோலம் போடும்பொழுது பெருவிரலும், அதாவது பெருவிரல் கட்டை விரலும் நடுவிரலும் பயன்படுத்தி தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது கோலம் போடுவதற்கான சரியான முறை. ஆனால் நாம் பெரும்பாலும் சுட்டு விரலை தானே பயன்படுத்துகிறோம். இது ஏன் மேடம் நீங்கள் ஆனால் நடுவிரலை பயன்படுத்தி கோலம் போட சொன்னீங்க, ஆனால் சுட்டு விரல் தானே நம்ம பயன்படுத்துகிறோம். இதற்கு சரியான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் சுட்டு விரலை இந்த பெருவிரல் கொண்டு அந்த கோலமாவை அழுத்தும்பொழுது நம்மளுடைய மூச்சுக்குழல் ரொம்ப கிளியராக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்முத்திரை போடும்போது இந்த பெருவிரல் அழுத்தம் தேவைப்படுது அப்படின்றதுனால தான் நாம் இந்த பெருவிரல் அழுத்தம் நாம் சுட்டு விரல் சேர்ந்து அழுத்தும் போது அழுத்தம் இதமாகவும் முறையாகவும் இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த சுட்டு விரல் பயன்படுத்தி கோலத்தை போடுறோம். மற்றபடி நீங்கள் நடுவிரல் பயன்படுத்தியும் கோலம் போடலாம், சுட்டு விரல் பயன்படுத்தியும் கோலம் போடலாம். சுட்டு விரல் அப்படின்னும்பொழுது மருத்துவ ரீதியாக நமக்கு நன்மையை தருது. அதாவது நடுவிரல் அப்படின்னும்பொழுது ஆன்மீக ரீதியாக நமக்கு நன்மையை தருது. கோலம் போடுறோம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம். ஆனால் நாம் எந்த மாதிரியான கோலம் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இழை கோலம் காலையில் போடணும், மாலையில் 2 இழை கோலம் போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காலையில் 4 இழை போட மறந்துட்டேன் மேடம் அப்படின்னாலும் ஒற்றை இழை கோலம் மட்டும் போடவே கூடாது. நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2 இழை கோலமாவது போடலாமே தவிர ஒற்றை இழை கோலத்தை எப்போவுமே போடக்கூடாது. காலையில் 4 இழை கோலம், மாலையில் 2 இழை கோலம். இதை நீங்கள் பழக்கப்படுத்திக்கிங்க. கோலம் போட ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கிழக்கும் மேற்குமாக கோடுகள் முடிய வேண்டும். ஆரம்பிக்கும் போது கிழக்கில் ஆரம்பிக்கலாம், முடியும் பொழுது மேற்கில் முடியலாம். அதே போல் ஆரம்பிக்கிறதும்
கிழக்கில் ஆரம்பித்து முடிகிறதும் கூட கிழக்கில் கூட முடியலாம். ஆனால் மற்ற திசைகளில் முடியக்கூடாது. ஸ்டிக்கர் கோலம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த ஸ்டிக்கர் கோலத்தால் எந்த ஒரு பயனும் கிடையாது. அதனால் ஸ்டிக்கர் கோலத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே போல் இந்த பெயிண்ட் கோலம் கூட எந்த வகையிலையுமே நல்லது கிடையாது. பெயிண்ட்டும் கூட நம்மளுடைய பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நியதி இருக்குது. அரிசி மாவால் கோலம் போடலாம். அதே போல் வீட்டு வாசலில் காலையில் நாம் தண்ணி தெளித்து கோலம் போடும்பொழுது பெருக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பெருக்கும்பொழுது நிலைவாசல் படியை தொடப்பத்தால் நாம் பெருக்கக்கூடாது. நாம் கைகள்னால் கழுவி விடலாம், அல்லது ஒரு துணியால் தொடச்சி கூட நாம் விடலாமே தவிர தொடப்பத்தை வச்சு நாம் நிலைவாசல் படியை கழுவக்கூடாது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நியதி இருக்குது. மகாலட்சுமியின் சொரூபம் அந்த நிலைவாசல். அதனால் தொடப்பத்தை பயன்படுத்தி நிலைவாசலை பெருக்காதீங்க. அதே போல் அமாவாசை மற்றும் பித்ருக்கள் தினங்களில் கோலம் போடுதல் அப்படின்றது தவிர்க்கணும். தண்ணி தெளிக்கலாம், பெருக்கலாம், ஆனால் கோலத்தை மட்டும் போடக்கூடாது. இன்றைக்கி இந்த கோலம் பற்றின ஒரு சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.